ஜிஎஸ்டி ஹாஸ்பிட்டல் ஜிலோன்னு ஆயிருக்கும் எப்பவுமே. அங்க வந்து என்ன மடக்கிட்டானுங்க. ஒரு பையனா இருந்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு 6 பேர் இருக்கிறாங்க. எனக்கு பயம் வந்துட்டு ஆனா விடல என்ன. அந்த நாள் தான் நான் அப்பதான் நினைச்சேன், ஐயோ இந்த பிறவி நமக்கு கடவுள் கொடுத்தது ஏன்டா கொடுத்தா. பிஸ்டல் வச்சு என்ன மிரட்டி அந்த மாதிரிலாம் தமிழ்நாட்டுல சென்னையில எங்க அப்பா என்ன துன்புறுத்த பார்த்துட்டு எங்க அம்மா எனக்கு நீ வேணா என் குழந்தைதான் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு 15 வயசு இருக்கும் போது எங்க அப்பாவை டைவர்ஸ் பண்ணேன். அப்போ நைட் டியூட்டி பார்த்துட்டு 3 மணிக்கு படுத்துட்டேன். சொல்யூஷன் எடுத்து என் தலைமையில ஊத்தி விட்டாங்க. காலை எழுந்துக்கிறேன், தரையில ஒட்டிக்கிச்சேன் முடி. அப்படியே கட் பண்ணி வந்தேன். உன் தம்பி என்ன உசுமா சுத்தின்னு கிடக்குறான், அதை கேட்க மாட்டேன். அந்த அவங்க சபையில அவங்களை அசிங்கப்படுத்துறாங்களே, அம்மா இவன் என்னம்மா வெளியே அனுப்பாதமா, இவனை அடிமா அடிச்சு அசிங்கப்படுத்துவான். அவனுக்கு அங்க அசிங்கப்படுறதால நாங்க இங்க அசிங்கப்படுறோம். கல்யாணம் பண்ணாதான் பெண் கூடாம செக்ஸ் வச்சுக்கிற வாய்ப்பு கிடைக்கும். பணமும் இல்ல, ஒரு ஃப்ரெண்ட்லியா இவனை அனுசரிச்சு இவன் கூட நம்ம செக்ஸ் வச்சு போயிடலாமே, ஈஸியா கிடைக்கும். அது இப்ப இருக்க எங்க கம்யூனிட்டிலாம் டாக்டர் எல்லாமே இருக்காங்க. ஸோ எங்களை கரெக்ட் பண்றதுக்காகவும் பைக் வாங்குறாங்க, கார் வாங்குறாங்க. டெக்னாலஜி சொல்லிட்டீங்க. வேற இந்த மாதிரி எந்த பையன் பண்ணுவான்? எந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பையன் பண்ணுவான்? பண்ணவே மாட்டான். அது சும்மா பிகப் பண்றது. தீர்த்தூரலுக்கு போறோம். அங்க ஜாலியா அந்த பெரிய அப்பளம் வாங்கணும், 2 பேரும் ஊட்டிட்டு சாப்பிட்டு இருக்கும்போது அவ்வளோ கும்பல் நிறைய இருக்கிறாங்க. நானும் ஃபேன் ஷர்ட், அவனும் ஃபேன் ஷர்ட். அவன் கொடுத்த போது அப்படின்னா நினைப்பாங்க பாக்குறவங்க, பாருங்க என்னையே வெக்கப்பட வைக்கிறாங்க. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல நம்மளோட 2 சிறப்பு ஆளுமைகள் இருக்காங்க. திருநங்கை கோமதி அவர்கள், திருநங்கை சனா நம்மோட இணைஞ்சிருக்காங்க. சோ வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். வணக்கம். 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 உங்களை பத்தியான வாழ்வியல முதல்ல சொல்லிடுங்க. என்னைய கேட்டா என்னுடைய பேர் வந்து கோமதி. எனக்கு அப்பா அம்மா வச்ச பேர் வந்து கோபால். நான் 10th வரலும் படித்தேன். அதன் பிறகு என்னால் படிப்பு தொடர முடியல. அதன் பிறகு நான் என்னுடைய பெண் தன்மை அதிகமா இருக்கிறதால ஸ்கூல் லைஃபே என்னால் ஏத்துக்க முடியல. அங்க எந்த வயசுல? அதான் 10th முடிச்ச கைனா 16 வயசு இருக்குமா. 9th 16 வயசு. அப்ப வந்து ஸ்கூல்ல இருக்கிற சர்க்கிள்ல என்னுடைய நேச்சுரலா போக முடியல. ஆம்பளை பிள்ளையா போய் படிக்க முடியல என்னால. என்கிட்ட அந்த தன்மை இருந்ததால எல்லாம் கிண்டல் கேலியில ஆளாக்காத, எனக்கு அது பிடிக்காம நான் படிக்க போக மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சி நின்னாச்சு. அதன் பிறகு எனக்கு கொண்டு போய் ஒரு நகைக்கடையில வேலைக்கு விட்டாங்க. அங்க வேலை பார்த்தேன். அப்போதான் எனக்கு நான் ஒண்டிதான் பெண் தன்மையா இருக்கிறேன்னா, நம்மள மாதிரி ஆளுங்க இருக்காங்களான்னு ஆராயும் போதுதான் என் கடைக்கு நகை வாங்க ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க திருநங்கை. அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவங்க ஓனர் கிட்ட பேசுறது, நகை வாங்குறதெல்லாம் அவங்கள ரொம்ப வாட்ச் பண்ணேன். அதுக்கப்புறமா வெளில வரும்பொழுது, அம்மா உங்க பேருனா, நீங்க எங்க இருக்கீங்க மட்டும் கேட்டா அவங்க சொல்லிட்டு போனாங்க. ராமாபுரம், என் பேர் ராஜின்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த ஒரு பேரையும் அந்த ஊரையும் மட்டும் தான் சொன்னாங்க. அவங்கள தேடி நான் போனேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நானும் இப்படிதாம்மான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்குள்ள ஒரு பரிச்சயமாயி அவங்க என்ன பொண்ணா ஏத்துக்கிட்டாங்க. வீட்டுல இதை சொல்லும்போது வீட்டுல வந்து இந்த கதைலாம் அப்பெல்லாம் தெரியாது. இந்த விஷயம் நான் போய் அவங்க கிட்ட போய் நான் செயலானது அந்த மாதிரி அம்மா பொண்ணு மடியாடுறது வீட்டுக்குலாம் தெரியாது. நான் சாதாரணமா இருப்பேன் வீட்டுல எப்பவும் போல. சாதாரணமா ஒரு ஆண் அதோட பேண்ட் ஷர்ட் போட்டு இப்ப அப்புறம் நகை கடையை விட்டு வேலையை விட்டு நின்றுட்டேன். அது போய் ஒரு லெதர் ஃபேக்டரியில வேலைக்கு போனேன். லெதர் ஃபேக்டரியில வேலைக்கு போகும்போது எனக்கு வந்து அந்த தன்மை கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் எங்க சூப்பர்வைசர் என்னை நோட் பண்ணி எனக்கு ஓட்டி வைப்பாரு, நைட் டியூட்டி வைப்பாரு. புரியுதுங்களா நான் சொல்றது? எனக்கு ஓட்டி போடுவாங்க, நைட் டியூட்டி போடுவாங்க. எனக்கு அந்த நைட் டியூட்டி தான் செய்ய விருப்பம் இருக்காது. செய்ய மாட்டேன்னு அடம் பிடிப்பேன். செய்தான் அவனு கட்டளை போடுவாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைலாம் நானும் சந்திச்சேன். அப்ப நான் முடி வளர்க்குற ஸ்டேஜ். அப்ப முடியை கட் பண்ணாம கொஞ்சமா வளர்க்குறேன். அப்போ நைட் டியூட்டி பார்த்துட்டு 3 மணிக்கு படுத்துட்டேன். சொல்யூஷன் எடுத்து என் தலைமையில ஊத்தி விட்டாங்க. காலை எழுந்துக்கிறேன், தரையில ஒட்டிக்கிச்சேன் முடி. அப்படியே கட் பண்ணி வந்தேன். அதோட அந்த கம்பெனி நின்றுட்டேன் நான். எனக்கு சகஜமா வேலை பார்க்க இடம் எங்கேயுமே இல்லாம தவிச்சேன். அப்ப சாம்னு ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்துல வந்து பெண் தன்மை கொண்ட ஆண்கள் எல்லாம் வந்து ஒண்ணு சேர்ற இடம் அது. அப்பதான் எனக்கு பரிசுத்தமா அங்க முதல்ல அறிமுகம். அங்க போய் நான் என்டர் ஆகிருக்கேன். அப்ப நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல எனக்கு ஃப்ரெண்டுங்க ஆனாங்க. அப்ப நான் ஒண்டிதான் பெண் தன்மையோட இந்த உலகத்துல இருக்கிறேன்னா நினைச்சிருந்த போது நம்மள மாதிரி நிறைய பேர் இங்க இருக்கிறாங்களே என்ற ஒரு சந்தோஷம் அப்ப வந்துச்சு. எனக்கு என்னன்னா, இப்ப இந்த 15, 16 வயசுல அது விஷயம் தெரியும்போது இதை எப்ப நீங்க அப்பா அம்மாட்ட, ஏன்னா எதா இருந்தாலுமே முதல்ல நான் அப்பாட்ட சொல்றேன், இல்ல அம்மாட்ட சொல்றேன், என்னோட ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்பா, அந்த மாதிரி என்ன டாபிக் உண்டு.
அந்த மாதிரி ஹீரோ ஹீரோயின்லாம் எனக்கு கிடையாது. ஆனா என்னுடைய நடையுடை பாவனைகளை பார்த்து அவங்களே கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அவங்கள வந்து அசிங்கப்படுத்துற அளவுக்கு நான் வெளில போய் நிக்கல. எதுவும் தப்பு பண்ணல. இந்த தன்மையோட இருக்கிறேன்றது அப்ப வந்து இந்த சாமி வழிபாட்டுல கொஞ்சம் அதிகமா இருந்தால கொஞ்சம் சாமி வழிபாட்டுல தான் இவன் இந்த மாதிரி இருக்கிறான்ற ஒரு தாட்லயே அவங்க இருந்துட்டாங்க. மத்த திருநங்கைகளை மாதிரி என்ன அடியு உத இந்த சித்திரவதை பண்ணதெல்லாம் எங்க வீட்டுல பண்ணல. அது அப்படியே கொஞ்சம் அழகா வளர்த்துட்டேன் நான். அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். ஏத்துக்கிட்டாங்க. ஓகே, சூப்பர். சனா, இப்போ உங்களுடைய லைஃப்? என் பேர் சனா. நான் +2 வரைக்கும் சென்னையில தான் படித்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் ரொம்ப பயமாக இருந்துச்சு. காலேஜில் போனால் யாராவது டீஸ் பண்ணுவாங்களா, யாராவது கேலி பண்ணுவாங்களா, கிண்டல் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் +2 முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டேன்னா என்னோட கம்யூனிட்டிக்குள்ளே வந்துட்டேன். 17 இயர்ஸில் எனக்கு வந்து எங்கள் மம்மி வந்து எனக்கு சர்ஜரி பண்ணாங்க. சொந்த அம்மா? என்னோட அடாப்ஷன். என் குரு. ஓகே, குரு. ஆமாம், அவங்க பேர் ரகசியா. அவங்க தான் எனக்கு வந்து சர்ஜரி பண்ணி என்னை வந்து நல்லா அவங்களோட குழந்தை மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. என்னை வந்து ஒரு பொண்ணு, ஒரு அம்மா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. என்னை எதுவும் இதெல்லாம் பண்ணல, கஷ்டம்லாம் கொடுக்கல. அதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் அதிகமாக படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு ஒருத்தவங்க மூலியமாக என்ன பண்ணிட்டேன், நான் போய் காரைக்காலில் போயிட்டு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படித்தேன். அங்கே பிபிஏ போட்டேன். அங்கேயும் ஆல் கிளியர் எல்லாமே பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து வேலை தேடினேன் சென்னையில். வேலை எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மாடலிங் ஃபீல்டில் போனேன். 2021 மிஸ் தமிழ்நாடு டைட்டில் வின்னர் அச்சீவ் பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கேன், நிறைய மூவிஸ் பண்ணியிருக்கேன், ரேம்ப் வாக் ஷோ, அட்வர்டைஸ்மெண்ட் ஷோஸ் நிறைய பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா எனக்கு நிறைய பண்ணணும்னு ஆசை. வளரும் திருநங்கைகளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கணும்னு ஆசை. அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நான் ரொம்ப செல்லம். எங்கள் வீட்டில் என்னை ஈஸியாகவே புரிஞ்சுக்கிட்டாங்க. எங்கள் அப்பா வந்து என்னை சின்ன வயசுலேருந்தே என்னை வந்து அசிங்கமா கெட்ட வார்த்தையில் திட்டியே தான் பேசுவார். நான் எங்கள் அப்பா கூட பேச மாட்டேன், பழக மாட்டேன். எனக்கு எங்கள் அப்பாவே பிடிக்காது. எனக்கு எங்கள் அம்மா தான் பிடிக்கும். எங்கள் அம்மா என்னை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு இந்த எல்லா திருநங்கையிலும் இருக்கிற வாழ்க்கையில இருக்கிற மாதிரி அந்த பெரிய இஷ்யூலாம் இல்ல. எங்க அப்பா எங்க அம்மா புரிஞ்சுக்கல அந்த மாதிரி இல்ல. 2 பேர் லைஃப் அப்படிதான் இருக்கு. ஆமா, சரியான புரிதல் இருந்திருக்கு. நீங்க ஒரே பொண்ணு வேற இல்லையா? டக்குன்னு எங்க அப்பா என்னை துன்புறுத்த பார்த்துட்டு எங்க அம்மா எனக்கு நீ வேணாம், என் குழந்தை தான் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு 15 வயசு இருக்கும் போது எங்க அப்பாவை டைவர்ஸ் பண்ணாங்க எங்க அம்மா எனக்காக. இன்னைக்கும் எங்களை வந்து அவங்க சிங்கிள் மதர், எங்க 3 பொண்ணுங்களையும் அவங்க தான் பாத்துக்கிறாங்க. நான் யாருக்கு பயப்படுறேனோ இல்லையோ எங்க அம்மாவுக்கு தான் ரொம்ப பயப்படுவேன். இன்னைக்கும் எங்க அம்மா ஜல்லிக்கரண்டி அந்த மாதிரிலாம் எடுத்தா நான் ரொம்ப பயப்படுவேன். எங்க அம்மாவுக்கு தான் பயப்படுவேன் நான் ரொம்ப. எனக்கு என்னன்னா, ஒரு உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. அம்மா அப்புறம் இதுக்கு நம்ம அடாப்டா ஒரு அம்மாவை எடுக்கணும், அதுக்கு அறுவை சிகிச்சைக்காக இல்ல? இல்ல இல்ல, இது என்னன்னா அப்பா அம்மா புரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம ஃப்ரீடமா சந்தோஷமா ஒரு சரி அப்பா அம்மா கூட புரிஞ்சுக்கினாங்க. அதுக்காக நான் போய் அப்பா எதுக்கோ புடவை கட்டிக்கின்னு காது முக்கத்துன்னு அவர் கூட எங்கேயாவது வெளியே போக முடியுமா? இல்ல எங்க அம்மா கூட எங்கேயாவது புடவை கட்டின்னு போக முடியுமா? என்னுடைய சுதந்திரத்துல நான் சந்தோஷமா ஒரு புடவை கட்டணும், ஒரு பூ வைக்கணும், கொஞ்சம் என் பெண்மையை வெளியே காட்டணும்னா என் அடாப்ட் மதர் கூட தான் வெளியில போக முடியும். அவங்கதான் என்ன அந்த இடத்துக்குலாம் கூட்டு போவாங்க. இல்ல இப்ப எங்க ஆம்பளைங்க மட்டுமே இருக்க, பசங்க மட்டுமே இருப்பாங்க. இப்போ ஒரு கிராமத்துல 2 பசங்க இல்ல 3 பசங்கன்னா ஒரு பெண் குழந்தைங்க எதிர்பார்ப்பாங்க. இல்லன்னும் போது அந்த கடைசி பையன் வந்து ரொம்ப பாவம். ஏன்னா வந்து ஆம்பளையா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவனுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து பூ வைக்கிறது, முடி வைக்கிறது, இந்த போட்டோ எல்லாம் எடுக்கும்போது அவங்க லேடிஸ் போட்டே போட்டோ எடுப்பாங்க. இப்ப ஒரு சில இடத்துல நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் குழந்தையா இருக்கும்போது. அப்படி இருக்கும்போது பட் ஆனா வந்து ஒரு குழந்தை வந்து இயல்பா ஆண் உருவத்துல பெண்ணா இருக்கும் பொழுது அத ஏத்துக்கிறதுல இங்க என்ன பிரச்சனை? அம்மா ஏத்துப்பாங்க, அண்ணனுங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா வர அண்ணிங்க வந்து அண்ணனை ட்விஸ்ட் பண்றது, உன் தம்பி இந்த மாதிரி இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப நான் பெண் தன்மையா வளர்ந்துட்டு இருக்கேன். எங்க அண்ணன் வந்து அவங்க ஃப்ரெண்டுங்களோட போய் ஜாலியா விளையாடிட்டு இருக்கும்போது, ஏய் உன் தம்பி என்ன உசுமா சுத்தின்னு கிடக்குறான், அதை கேட்க மாட்டேன், அவங்களோட அந்த அவங்க சபையில அவங்களை அசிங்கப்படுத்துறாங்களே. அப்போ அவங்களுக்கு அந்த வெறுப்புல வந்து அம்மா இவன் என்னம்மா வெளியே அனுப்பாதம்மா, இவனை அடிமா அடிச்சு அசிங்கப்படுத்துவான். அவனுக்கு அங்க அசிங்கப்படுறதால நாங்க இங்க அசிங்கப்படுறோம், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, சோ 2 பேருமே 15 வயசுல அதை ஃபீல் பண்ணிருக்கீங்க. சோ 15 வயசுல பெண்மை பருவம் அடையதா இருக்கட்டும், ஒரு ஆணுக்கு அறிமுக சமாளிக்கிறதா இருக்கட்டும், இந்த 2 பேருமே வந்து அந்த விஷயத்துல காதல கடந்து போகாம இருந்திருக்கவே முடியாது. கட்டாயமா காதல்ன்றது வந்துருமே, வேற வழி இல்ல. சினிமாக்களுமே சரி, நம்ம கேட்கிற பாடல்களுமே சரி, அப்பா என்னடா அப்படின்ற ஒரு மூமெண்ட் இருக்கும்ல. உங்க 2 பேருக்குமே இருக்கிற காதல் அனுபவம் எனக்கு இருக்கு. முதல் காதல் அப்ரோச் பண்ணீங்க இல்ல அவங்க வந்து அப்ரோச் பண்ணாங்களா? இல்ல முதல் காதல் பார்க்க போனோம்னா
நம்ம 7th படிக்கும் போதே வந்தது. அதுதான் வந்து பொண்ணு மேலேயா பையன் மேலேயா? பையன் மேல, பையன் பொண்ணு மேல இல்ல, பையன் மேல. Okay, okay. அந்த காதல் வந்து விளையாட்டு காதல். நமக்கும் அந்த அப்ரோச் பண்ணி இந்த சினிமா எல்லாம் காட்டுற மாதிரி பூங்கொத்து கொடுத்து லெட்டர் கொடுத்து இல்ல நேரடியா சொல்றதெல்லாம் அப்பெல்லாம் தெரியாதுல்ல. அந்த 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்ன வயசு இருக்கும், அந்த வயசுல போய் ஒரு பையன் கிட்ட அவனை லவ் பண்றேன்னா அவன் பச்சுன்னு அடைக்க மாட்டான். என்ன அவனுக்கு என்ன வந்து பிடிக்கும், அவனை எனக்கு பிடிக்கும். அப்போ ஒரு சும்மா ஜாலியா விளையாடுவோம். அதுல நம்ம மனசுக்குள்ள மட்டும் இவன் புருஷன், இவன் காதலன்ட்டு நமக்கு மட்டும் மனசுல இருக்கும். ஆமா. அவன் ஃப்ரெண்ட்லியா தான் நினைப்பான். இவன் கோபால் நம்ம ஃப்ரெண்டுன்றான், நம்ம கூடயே சுத்தி வரான், நம்ம ஃப்ரெண்டு தான் அவன் நினைப்பான். காட்டி நம்ம எங்க மனசுலதான், என் மனசுலதான் இவன் எனக்கு புருஷனா இருந்தா நல்லா இருக்கும், இவன் எனக்கு காதலா இருந்தா நல்லா இருக்கும். நான் தான் கற்பனையில ஓடிட்டு இருப்பேனே தவிர அவன் அதெல்லாம் நினைக்க மாட்டான். திருநங்கைங்களுக்கு வர காதல் வந்து நாங்களே தான் பேசிக்கணும். எங்கன்னா வெளியில போனாலும் நாங்க மறைச்சிட்டு தான் போகணும். என்னதான் ஃபெமினே இருந்தாலும் ஒரு பையன் கூட போகும்போது மாஸ்க் போட்டுக்கணும். அவன் எங்க வீட்டுல பாத்துருவான், அது சொல்லிடுவாங்க, இதை சொல்லிடுவாங்கன்னுவாங்க. அதுதான் ஒரு ஊமை காதலா தான் பயணிச்சுட்டே இருக்கும். நீங்க யாரு அந்த காதல் கதைக்கே போவே இல்லையே, அவங்க சொல்லிட்டாங்க. அந்த நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் இப்பவும் என் ஹஸ்பண்ட் தான் வந்து என்ன டிராப் பண்ணிட்டு போனாங்க. அவர் என்ன ரொம்ப நல்லா பாத்துப்பாரு, நல்லா கேர் பண்ணுவாங்க. 15-16 வயசுல ஏற்படக்கூடிய அரும்பு காதல். 15 வயசுல எல்லாம் எனக்கு பேசுறதுக்கே பயமா இருக்கும். ஆம்பளை பசங்க கிட்ட ரொம்ப பேச மாட்டேன், என்ன கேலி பண்ணிட்டாங்கன்னா. ஏன்னா என் கூட படிச்ச பசங்க எல்லாம் எங்க ஏரியா பசங்க. அவங்க முன்னாடி ஏதாவது நடந்துட்டா அவங்க போய் அப்படியே எங்க மாமா கிட்டயோ எங்க அம்மா கிட்டயோ சொல்லிட போறாங்க. அதனால என் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அதுலயும் என்னோட ஒரு சிஸ்டர் இருக்கா, அவ பேர் வந்து சரோ. அவளும் நானும் தான் ஃபிட்டு. ப்ரீகேஜில இருந்து 10th வரைக்கும் நாங்க 2 பேரும் ஒன்னா தான் படிச்சோம். 2 பேரும் ஒன்னா தான் இருப்போம். சாரே திட்டுவாங்க, இவங்க 2 பேரும் எங்கன்னா ஒன்னா சுத்தினாங்கன்னா கிரவுண்ட்ல கல்லு தடிங்க, இவங்க 2 பேரும் தனியா போறேன்னு சொல்லுவாங்க. லவ்லாம் அப்போ எனக்கு பயம் கொஞ்சம். ஏன்னா கேலி பண்ணிடுவாங்களோ, லவ் பண்ணன்னு சொன்னா எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிடுவாங்களோ, இவங்க லவ் பண்ணாங்க, என்ன பையன் லவ் பண்ண அப்படி தானே பேசுவாங்க. அதனால எனக்கு பயம். நான் அது வெளியில போல. அதுக்கப்புறம் நான் எப்போ ஃபுல்லா ஃபெமினா பண்ணேன்னா அப்பதானே லவ் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, சூப்பர். மேக்ஸிமம் இந்த கேள்வி கேட்டிருப்பாங்களான்னு தெரியல, எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். எப்போதுமே எல்லாருமே சின்ன பிள்ளையில வந்து அப்பா அம்மா விளையாட்டு விளையாடும். சின்ன பசங்களா இருக்கும்போது நான் கூட்டாஞ்சோறு ஆக்குறது, இந்த பசங்க குட்டி குட்டி பசங்க நான் வேலைக்கு போறேன் நீ சமமா அப்படின்னு ஒரு கொட்டாஞ்ச வச்சுக்கிட்டு இந்த இலையெல்லாம் கட் பண்ணி போட்டு அந்த மூமெண்ட் எல்லாம் நடந்திருக்கும்ல. அந்த மூமெண்ட்லயுமே வந்து நான் தாண்டா பொண்ணு, நீ பையன், நீ அந்த விளையாட்டு நான் விளையாடி இருக்கேன். எந்த வயசுல? அதான் அந்த 7th 6th படிக்கும் போது விளையாடி இருக்கு அந்த விளையாட்டெல்லாம். ஆக்சுவலா நான் ஏன்னு கேக்குறேன்னா, இப்ப அந்த விளையாட்டுல பாலினம் பத்தி புரிதல் இருக்காது, ஆண் பெண்ன்ற இருக்காது. நீ அப்பா நான் அம்மா, நீ வேலைக்கு போயிட்டு வா நான் சமைச்சு வைக்கிறேன், அந்த விளையாட்டுல நாங்க விளையாடி இருக்கோம். அதுதான் கேக்குறேன். நீங்க விளையாடி இருக்கேன், கூட்டாஞ்சோறு செஞ்சிருக்கேன், நான் தான் அம்மாவா இருப்பேன் அப்ப கூட. அது வந்து இயற்கை எங்கள இருந்திருக்கு. அந்த ஏஜ்ல கூட நாங்க கேரக்டர் வந்து பெண் கேரக்டர் தான் போட்டுருப்போமே தவிர, அதே மாதிரி ஸ்கூல்ல டிராமா ஏதாவது வச்சாங்க, ஒரு ஆனுவல் டே வச்சாங்கன்னா அப்ப பெண் வேஷம் போட்டு ஆடுறது நாங்கள தான் இருப்போம். ஆமா, நீங்களும் பண்ணிருக்கீங்க. ஆமா ஆமா. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு திருநங்கை முடிவாயிடுச்சு, நம்ம பெண்ணா மாற முயற்சிக்கிறோம். இந்த காதல் தாண்டி திருநங்கை வாழ்க்கையில ஈஸியா அடிப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அந்த பாலியல் துன்புறுத்தல். ஏதோ ஒரு விஷயத்த அது நடந்துடும். அது வந்து திருநங்கைக்கு இல்ல, ஒரு பொண்ணுக்கே இயல்பா வெளிப்படையா ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பொண்ணு பஸ்ல ஏறி இங்க இறங்குறதுல அவ்வளவு பெரிய சிக்கல் இங்க சமுதாயத்துல இருக்கு. ஒரு பொண்ணு ட்ரெஸ் விலகினாலோ இல்ல குனியும் போதோ இங்க சமுதாயம் பாக்குற பார்வை வேற இருக்கு. பட் இதை தாண்டி திருநங்கை மேல இது ரொம்ப ஈஸியா போய் விழுந்துடும். நீங்க பெருசா ஒண்ணுமே தேவையில்லை, திருநங்கை அப்படின்னால ஓ அப்படின்றதுதான். ஒண்ணுன்னும் போது அப்படின்னு ஓ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்படி உங்க லைஃப்ல முதல்ல ஏற்பட்ட ஏதோ ஒரு பாலியல் தீண்டல் இல்ல அத மாதிரியான ஒரு விஷயங்கள் ஏதாவது? எனக்கு நடந்திருக்கு. கேகே நகர் இஎஸ்சி ஹாஸ்பிட்டல் எதிர்க்க ஒரு ரோடு இருக்கு. அங்க லாஸ்ட்ல ஒரு பிரியாணி கடை, எங்க திருநங்கையை சேர்ந்த ஒரு நபர் வந்து பிரியாணி கடை போடுவாங்க. அங்க ஈவினிங் ஆனா நிறைய பசங்க வருவாங்க, நிறைய கூட்டம் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த பிரியாணி கடையில நான் ஜாலிக்கு போய் நிற்பேன். சாயங்காலத்துல போனோம்னா ஒரு 6-7 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, நைட்டு 10-11 மணி வரலும் அது ஓடும். அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, நீ வாடி. அப்ப நான் கொஞ்சம் சின்ன வயசுன்றதால கொஞ்சம் இதுவா கியூட்டா இருப்பேன். அப்ப இல்ல அவங்களுக்கு என்னன்னா அந்த பிரியாணி கடையில போய் நின்னாக்கா நிறைய பசங்க வந்து வாங்குறது நல்லா இருக்கும். சைட் அடிக்கிறதுக்கு தான் அத சொல்லிருங்க எனக்கு. பசங்க சைட் அடிக்கிறதுக்கு இவங்க என்ன யூஸ் பண்ணிப்பாங்க, இவங்க எண்ணெய காட்டி நைட்ல இவங்க செக்ஸுக்கு ஆள் வேணும்ன்றதுக்காக எண்ணெய காட்டி அவங்க வர வைக்கிறதுக்காக இவங்க நிப்பாங்க, என்ன வர வைப்பாங்க. டெய்லி அங்க போய் நிப்போம்.
ஒரு 11:10 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். ஏற கட்டி கிளம்பிடுவாங்க. நான் சைக்கிள் எடுத்து வீட்டுக்கு வந்துடுவேன். இதுதான் என்னுடைய வழக்கமா இருந்தது. இதை வந்து யாரும் நோட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. 10:30 மணிக்கு மேல நான் சைக்கிள்ல அந்த பக்கம் தான் வருவேன். 6 பசங்க சேர்ந்து இஎஸ்சி ஹாஸ்பிட்டல் ஜிலோன்னு ஆயிருக்கும் எப்பவுமே. ஓகே. அங்க வந்து என்ன மடக்கிட்டானுங்க. மடக்கிட்டு என்ன வந்து பாலியலுக்கு கூப்பிடுறானுங்க. ஒரு பையனா இருந்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். 6 பேர் இருக்கிறாங்க. எனக்கு பயம் வந்துருச்சு. நான் சொல்றேன். இல்ல ஒரு பையனா கூட ஓகேன்ற ஒரு மைண்ட் தாட்ல இருந்திருப்பாங்க. ஆமா, உண்மை அதுதான். ஓகே. அந்த அங்க ஒருத்த வந்து நம்ம மிரட்டானா தப்பிச்சுட்டு 6 பேர் சேர்ந்து என்ன அமக்கலம் பண்ணா என்ன பண்ண முடியும்? நான் அழுதுட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா விடல என்ன. 6 பேரையும் நான் அமக்கலம் பண்ணி தான் அனுப்பிச்சானுங்க. அது அந்த அது அந்த நேரத்துல தான் நான் அழுதேன். இந்த பிறப்பு நமக்கு ஏன் கடவுள் கொடுத்தான்னு அன்னைக்கு தான் நான் அழுதேன். அந்த ஒரு தருணத்துல எனக்கு ரொம்ப மனசும் வலிச்சது, உடம்பு. பண்ணதுக்கு அப்புறமா இல்ல அறுவை சிகிச்சை பண்ணதுக்கு முன்னாடி. முன்னாடி அறுவை சிகிச்சை நான் பண்ணல அப்போ. அந்த டைம்ல ரொம்ப என்ன அமக்கலம் பண்ணிட்டானுங்க. அந்த நாள் தான் நான் அப்பதான் நினைச்சேன், ஐயோ இந்த பிறவி நமக்கு கடவுள் கொடுத்தது ஏன்டா கொடுத்தா, நம்ம எதுக்கு இந்த மாதிரி வாழ்க்கை வந்தது அப்படின்னு அன்னைக்கு ரொம்ப நொந்துட்டேன் நானு. அதன் பிறகு நான் அந்த பக்கமே போறதில்லை. உங்க லைஃப்ல அப்படி ஏதாவது? என் லைஃப்ல ஒரு வாட்டி நடந்திருக்கு. ஒருத்தவங்க பிஸ்டல் வச்சு என்ன மிரட்டி அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. பிஸ்டல் தமிழ்நாட்டுல சென்னை தாஜ் கன்னிமரா இருக்கு தெரியுங்களா, ஸ்பென்சர் கிட்ட. ஓகே. அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு ரோடு ஒண்ணு போகும். ஓகே. அப்போ நான் எங்க வீட்டுல வந்து 15 வயசுலயே எங்க வீட்டுல நான் 10th பாஸ் பண்ண ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தாங்க எங்க அம்மா. அப்போ அந்த டைம்ல நான் போயிட்டு இருக்கும் போது ஒரு 2 பேர் வந்து ஆட்டோல ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்க. ஃபாலோ பண்ணிட்டே வந்து என்ன பண்ணிட்டாங்க, இப்படி வந்து நிறுத்திட்டாங்க. இப்படி ஸ்கூட்டி போனா இப்படி நிறுத்திட்டாங்க. நிறுத்தின உடனே வண்டி ஒருத்தர் எடுத்துட்டான், சாவியெல்லாம் எடுத்துட்டான். அப்படி நிற்க இந்த மாதிரி எனக்கு அதான் பேட் வேர்ட்ஸ்ல எல்லாம் பேசி இந்த மாதிரி வந்து நீ எதுனா பண்ணலன்னா இது ஷூட் பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன், எப்படி பண்ணிடுவேங்க. அதுக்கப்புறம் அவன் கையில காலில் ஊந்து, அண்ணா இல்லைன்னா நாளைக்கு ஒரு காம்படிஷன் இருக்கு, அதுக்காக தான் இந்த மாதிரி நான் இது ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், ப்ளீஸ் என்ன இது பண்ணுங்க அப்படி இப்படின்னு கெஞ்சின்னு சொல்லிட்டு தானே அவனை விட்டு வந்தேன். இப்படின்றதுக்குள்ள அவன் ஷூட் பண்ணிடுவான். அவன் ஏதோ ட்ரக்ஸ் எல்லாம் பண்ணிருந்தான். அவங்ககிட்ட தப்பிச்சு வருது. உண்மையாலுமே துப்பாக்கி. ஒரு 15-16 வயசுல நார்மல் கன்னுக்கு கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கும். அந்த அவங்களுக்கு வந்து வயசு அதிகமா தானே இருக்கும். எனக்கு 15 வயசு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு 36-38 இருக்கும்ல. உண்மையாலுமே துப்பாக்கி அது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? ஒரு 16-17 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். 14 வருஷம். எனக்கு சென்னையிலேயே வந்து இன்னும் துப்பாக்கி கலாச்சாரமே அந்த அளவுக்கு அதிகமா இல்லைன்னும் போது ஒரு 14-14 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வருஷம் நடந்திருக்கதான் எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கு. இது நடந்தது உண்மையான ஸ்டோரி. மேம், இயல்பா வந்து ஒரு பொண்ணுக்கு செக்ஸ் லைஃப்ன்றது ஒரு மாதிரியா இருக்கும், ஒரு பையனுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். பட் ஒரு பெண்ணை தாண்டி ஒரு செக்ஸுவல் லைஃப்ல மேபி மேரேஜ் கூட இருக்கலாம், நீங்க திருமண வாழ்க்கையில கூட இருக்கலாம். அப்படின்னும் பொழுது செக்ஸுவல் லைஃப்ன்றது வந்து என்ன டிஃபரன்ஸ்? ஆக்சுவலா வந்து ஒரு பொண்ணு கிட்ட எதிர்பார்க்கிற, ஒரு ஒய்ஃபு கிட்ட எதிர்பார்க்கிற எல்லா ஒரு விஷயமே வந்து அப்படின்னு வேற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா ஒரு பொண்ணுகிட்ட இதுதான் முடியும், பட் திருநங்கிட்ட இவ்வளவு இருக்கு அப்படின்னும் போது இது ரெண்டுத்துக்குமான அந்த செக்ஸுவலுக்கான வேறுபாடை நீங்க எப்படி பாக்குறீங்க? பெண் கிட்ட என்ன கிடைக்கும், திருநங்கை கிட்ட என்ன கிடைக்கும்? பெண் கிட்ட கிடைக்கிற சுகம் திருநங்கிட்ட கிடைக்குமா? கிடைக்குமா? ஆனா இங்க இருக்கிறத தாண்டி இங்க என்ன அல்டிமேட்? இப்ப இருக்கிற பசங்க, இப்ப இருக்க யங்ஸ்டருமே சரி, பொண்ணை தாண்டி திருநங்கை ஏன் சூஸ் பண்றாங்க செக்ஸுவல் லைஃப்ல கிடையாது, செக்ஸுவலுக்கு மட்டும் அப்படின்னு. சோ அப்படி இப்ப வந்து திருநங்கை கிட்ட வந்து செக்ஸ் ஈஸியா வந்து ஒரு செக்ஸ் கிடைக்குதுன்னா அவன் படிக்கிற காலத்திலே கிடைச்சிடும். அவனுக்கு கல்யாணம் பண்ற வரலும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. இப்ப கல்யாணம் பண்ணாதான் பெண் கூடாம செக்ஸ் வச்சுக்கிற வாய்ப்பு கிடைக்கும். ஆனா கொஞ்சம் பணம் நிறைய போட்டா பெண்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு பணமும் இல்ல, ஒரு ஃப்ரெண்ட்லியா இவனை அனுசரிச்சு இவன் கூட நம்ம செக்ஸ் வச்சுட்டு போயிடலாமே என்ற எண்ணம் தாட்டம் அவனுக்கு இருக்கும். ஈஸியா கிடைக்கும். அது ஈஸியா கிடைக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே கிடைச்சிரும் அது. ஓகே மேம், சொன்னா நீங்க அதையும் தாண்டி கிடைக்குதுன்னா மன நிம்மதிக்காக எங்களை லவ் பண்ணுவாங்க ஒரு சிலர். ஏன்னா என் பொண்டாட்டி கிட்ட நான் பேசுவேன், ஆனா அவ எப்ப பார்த்தாலும் டென்ஷனாவே இருக்கா, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னாங்க. எனக்கு நிம்மதி மட்டும் இருந்தா போதும், நிம்மதிக்காக பேசு அப்படின்னு ஒரு சில பேர் லவ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா நிம்மதி முடிஞ்சிச்சுன்னா அவங்க நான் எப்படின்னா அவங்க நிம்மதியா தான் கேட்டாங்க, நிம்மதியா தான் பேச முடியும், நிம்மதியை மீறி வேற எதுவும் பண்ண முடியாது. நான் என் ஸ்டாண்டர்ட்ல கரெக்டா இருப்பேன். ஓகே. இப்போ இன்னைக்கு ஒரு பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. வண்டி வாங்கணும், நான் நல்லா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணணும், பூ எடுத்து ரோட்ல நிக்கணும், வர 1008 ஃபோன் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும், காத்து கிடக்கணும்,
முக்கியமா போற இடத்துக்குலாம் பின்னாடியே போகணும், செலவு பண்ணணும். இது இயல்பா தமிழ் சினிமாக்கள் காட்டுறது. பட் திருநங்கைய ஈஸியா லவ் ப்ரப்போஸ் அத பண்ணலாம். அந்த இதெல்லாம் அதெல்லாம் நம்ம செலவு பண்ணாம இது ஈஸியா கிடைக்குது இல்லைங்களா? சோ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல. ஆமா. சோ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு மேம் சொல்ற மாதிரி இவங்க சொல்றதெல்லாம் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் பைக் வாங்கணும், பொண்ணுங்களுக்காக வாங்கலாம். இப்ப இருக்க எங்க கம்யூனிட்டிலாம் டாக்டர், போலீஸ் ஆபீசர், ஆக்டர்ஸ், விஜே எல்லாமே இருக்காங்க. சோ எங்களை கரெக்ட் பண்றதுக்காகவும் பைக் வாங்குறாங்க, கார் வாங்குறாங்க, எல்லாமே பண்றாங்க. நாங்க ஐபோன் வச்சிருந்தாலும் அவங்களும் ஐபோன் வாங்கி வச்சுக்கிறாங்க எல்லாமே. ஓகே. நீங்க மாடலா இருக்கீங்க. ஆ. மேபி உங்களுக்கு என்னுடைய லைஃப்ல இத மாதிரி ஒரு ப்ரப்போசல் யாருமே பண்ணதில்ல, பொண்ணுங்களுக்கு கூட இது நடந்திருக்காதுடா, எனக்கு இத மாதிரி ஒருத்தவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா எனி பர்சன் யாராவது பயங்கரமா லவ் ப்ரப்போஸ் இருக்காங்க. என்ன என்னோட ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் இருக்காங்க. சொல்லுன்னா சொல்ல, பேர் சொல்ல தேவையில்ல, சொல்லுன்னா சொல்ல எப்படி ப்ரப்போஸ் பண்ணாங்க? எங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு, லெகமெண்ட் இன்ஜுரி. அவங்களால நடக்க முடியல. என் வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணாங்க, நீ வீட்டுல இருக்காத, வெளியில போ, நான் வீட்டுக்கு வரேன், ஒரு விஷயம், எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விடுனாங்க. ஐயோ இவன் ஏதோ பண்றான், ஏதோ பேசுறான், பயமா இருக்கே, போலனாலும் திட்டுவான், சண்டை வரும்னு சொல்லிட்டு சரி ஓகே சாவியை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணேன், நீ போயிட்டு ½ hour கழிச்சு வானாங்க. ½ hour கழிச்சு வரதுக்குள்ள அந்த கால் அடிப்பட்ட கால்லயே ஒயிட் அண்ட் ரெட் பலூன்ஸ் எல்லாம் வச்சு வீட்டுல டெக்கரேஷன் பண்ணி, போட்டோஸ் அண்ட் பூவெல்லாம் வச்சு, கேக்லாம் கட் பண்ணிட்டு, லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு, கேண்டில்ஸ் மட்டும் ஏற்றி வச்சுட்டு, இப்போ கதவு திறந்து வெளியே உள்ள வான்னு சொன்னான். அவன் ரூம்ல இருக்கா, நான் ஹால்ல இருந்து கதவு திறந்து போறேன். அப்ப எனக்கு ப்ரொபோஸ் பண்ணது எனக்கு அது ரொம்ப ஹாப்பினஸா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது இந்த இந்த சீனுக்காக, அந்த ஒரு இதுக்காகவே நான் அப்போ நினைச்சேன், நம்ம ரியலாவே ஃபீமேலா பிறந்ததா எப்படி இருந்திருக்கும், இதுக்கே இப்படிலாம் என்ன லவ் பண்றாங்க. என்னால குழந்தைதான் பெத்து தர முடியாது, பட் எல்லா ஆசையும் கொடுக்க முடியும், எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். எனக்கு அந்த குழந்தை மட்டும் இருந்தா இன்னைக்கு அவனும் நானும் ஒன்னா சேர்ந்து 2 பேரும் ஊரே சுத்துவோம், பைக்ல போவோம், அவங்க வீட்டு நல்லது கெட்டதுக்கு போவோம், எங்க வீட்டு நல்லது கெட்டதுக்கு அவன் வருவான். எனக்கு அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் அது லைஃப்ல மறக்கவே முடியாது. டக்குனு ஓகே சொல்லிட்டீங்க. வேற இந்த மாதிரி எந்த பையன் பண்ணுவான், எந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பையன் பண்ணுவான்? பண்ணவே மாட்டான். அது சும்மா பிகேவ் பண்றது. எனக்கு அவனை பிடிச்சது, அவன் என்கிட்ட உண்மையா நடந்துக்கிட்டான், உண்மையா பேசினான். அதனால ஓகே, அவன்கிட்ட விகு கட்டுறதுல என்ன இருக்கு, இவனை மிஸ் பண்ணிட்டோன்னு ஃபீல் பண்ணக்கூடாது, ஓகே பண்ணிட்டோமே அப்படின்னு தான் ஃபீல் பண்ண. இப்போ அவர்தான். இப்போ அவர் எத்தனை வருஷமா அந்த ரிலேஷன்ஷிப்? 8 years. 8 years. ஆமா. சூப்பர். மேரேஜ் பண்ணிட்டு நாங்க மேரேஜ்லாம் பண்ணல, பண்ற பிளான்ல தான் இருக்கோம். பட் அவங்களும் செட்டில்ட் ஆகணும், நானும் செட்டில்ட் ஆகணும்னு எங்களுக்குள்ள ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. ஓகே. நீங்க உங்க ஜாப்க்கு போங்க, அதுக்கு நான் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண மாட்டேன். நான் என்ன ஒர்க் பண்ணணும் எனக்கு அது ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. என்ன நல்லா டேக் கேர் பண்ணிப்பாங்க, நான் சொல்றதையும் கேட்பாங்க, அவங்க சொல்றதையும் நான் கேட்பேன். லைஃப்பை பிளான் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு அது மாதிரியான இல்ல, எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இது ஒரு பையனை லவ் பண்ணேன், அதோட அவனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அதோட நான் சரி அவனுடைய மேரேஜ்க்கு எனக்கு சொல்லவே இல்லை. அப்போ ஒரு சின்ன மன வருத்தம் இருந்துச்சு. நம்ம உருகி இவ்வளோ வந்து அவனுக்கு எல்லாம் பண்ணோம். அவன் மேரேஜ் அது அந்த வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டு அவன் கல்யாணம் பண்ணி போனது ஒரு மன கஷ்டம் ஆச்சு. அதோட நான் விட்டுட்டேன். நீ பாட்டு நின்னாரு, நான் பண்ண இருக்கிறேன். அப்படிதான் இருந்துட்டு இருக்கிறேன் இப்போ வரலும். அதே மாதிரி எந்த ஒரு திருநங்கைக்கும் ஒரே காதலன் இதுவரையிலும் இருந்தது கிடையாது. சொன்னா நீங்க வாழ்க்கையில ஒருத்தர் அது சொன்னா ஒத்துக்க மாட்டேன். ஆமா, அஃபெக்ஷன் ஒருத்த மேல வரும், ஆசை 1000 பேர் மேல வரும். அஃபெக்ஷனா இருந்தவங்க ஒருத்தனா இருந்திருக்கலாம், ஆனா 1000 பேர்ல ஆசைப்பட்டு இருப்பாங்க, அது நிச்சயம். சொன்னா நீங்க நான் எப்போ என் பாய் ஃப்ரெண்டை பார்த்தனோ, அதுக்கப்புறம் நான் எந்த ஒரு பையனை சைட் அடிச்சாலும் அவன் மூஞ்சிதான் வந்து நிற்கும். ஐயோ இவனை தான் நம்ம லவ் பண்றோம், இவனை லவ் பண்ணக்கூடாது. மேபி தீராந்தன படம் நிறைய பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தலை ராகம் இந்த வகையில் நான் பழைய படம் எல்லாம் பார்க்க மாட்டேன். அது என்னமோ என் மைண்ட்ஸ்ல அப்படிதான். நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் அவங்களே கேட்பாங்க, ஏன் நீ சைட் அடிக்க மாட்டான், உன்னதான் பாக்குறான், நீ சைட் அடி. இல்ல நீ வேணாம், எனக்கு இது பயமா இருக்கு, நாளைக்கு இது ஒரு காதல் கதையாவே மாறிடும், வேண்டாம், ஒன்னே போதும். ஆக்சுவலா ரொம்ப லவ் வந்து இம்ப்ரெஸ் ஆகி வந்த ஒரு முதல் முத்தம்னு ஒண்ணு இருக்கும்ல, சிச்சுவேஷன் சொல்ல தேவையில்ல, அதெல்லாம் கிடைச்சிருக்குது. அதுக்கு அந்த முதல் முத்தத்தெல்லாம் இந்த 51 வயசு ஞாபகம் வச்சுக்க முடியாது என்னால. ஆனா கிடைச்சது, எனக்கு கிடைச்சது. இல்ல கொஞ்சம் யோசிச்சு கூட சொல்லுங்க. கொஞ்சம் யோசிச்சா ரொம்ப தூரம் யோசிங்க. நான் சனா டக்குன்னு சொல்லுவாங்க, மேபி அவங்க தயாரா இருக்காங்க. சோ முதல் முத்தம் எனக்கு இந்த இடத்துல கிடைச்சது என்னால மறக்கவே முடியாது. ஏன்னா நம்ம சின்ன பிள்ளைல இருந்து நிறைய கொடுத்திருப்போம், வாங்கியிருப்போம், அது அடுத்த பிரச்சனை. பட் அந்த ஒரு பருவம் வந்ததுக்கு அப்புறம் அந்த முத்தத்துடைய விளக்கம் புரிஞ்சதுக்கு அப்புறம் இங்க ஒரு இடத்துல கிளிக் ஆயிருக்கும். ஏன்னா அது
நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ ஒரு வெரி ஸ்பெஷல், ஒரு அன்புடைய மிகப்பெரிய வெளிப்பாடு அப்படின்னும் பொழுது அதனால கேட்கிறேன். ஏன்னா ஒட்டுமொத்த காலையில ஒரு இடத்துல நம்ம திணிச்சு வச்சிருப்போம். அந்த பர்சன் நம்ம கொடுக்கும்போது இல்ல நம்ம உங்கள்ட்ட கொடுக்கும்போது அப்ப ஏற்பட்ட இப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன கிஃப்ட் நாளா வாங்கும்போது ஒரு மாதிரி முடியெல்லாம் நட்டு நிக்கும், உள்ளங்கைக்கு பயங்கரமா அரிக்கும், வேர்க்கும், நிக்க முடியாது, மனசெல்லாம் படப்படன்னு இருக்கும். படத்துல சொல்ற மாதிரியே இருக்கும். ஆனா முதல் டைம் கிஸ் வாங்கும்போது எல்லாருக்கும் அந்த உணர்வு இருக்கும். இப்ப நானும் அதை நான் ஃபீல் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் கிஸ் வாங்கும்போது நான் ஓடி இருக்கேன். குடுத்துட்ட உடனே டேய் நான் இங்க இருக்கவே மாட்டேன், நான் எஸ் ஆகும்னா நான் ஓடி ரொம்ப தூரம் போய் நான் நின்று இருக்கேன். அன்னைக்கு இருக்கிற கை நடுக்க எனக்கு இன்னைக்குமே இருக்கு. சோ அப்படி கேட்கறேன். அதனால ஆக்சுவலா கொஸ்டின் உங்களுக்கு கேட்டு என் வாழ்க்கையில நடந்ததை நான் சொல்லிட்டேன். எங்க வீட்டுல பார்த்தா காமெடி ஆகும். என் வீட்டுல பார்த்தா அவ்வளவுதான், இதெல்லாம் நீ பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. அதான் யோசிக்கிறேன், இதெல்லாம் பண்ணிட்டு நீ நல்ல மாதிரி பேசுறியான்னு கேட்பாங்க. அதான் எனக்கு பயமா இல்ல எனக்கு இருந்திருக்குது. இந்த 9th முடிச்சுட்டு 10th என்டர் ஆக போறோம். 9th ஃபெயில் ஆயிட்டேன் மாந்தப்பை ஸ்கூல்ல. அங்கேருந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வேற ஸ்கூல்ல எனக்கு சேர்க்குறாங்க. அங்க வந்து பாஸ் பண்ணல, சாரி இங்கேருந்து ஃபெயில் ஆயிட்டு திரும்பி 9th பாஸ் ஆயிட்டு அதே ஸ்கூல்ல வேணாம் எனக்கு, நான் வேற ஸ்கூல் மாற போறேன்ட்டு வேற ஸ்கூல் மாறுறேன். அங்க முதல்ல என்னை சேர்த்துட்டாங்க. கிளாஸ் ஆரம்பிச்சு ஒரு வாரம் 2 வாரம் போயிட்டு இருக்குது. அப்போ இளங்கோன்னு ஒரு பையன், இளங்கோ சீனிவாசன் அவன் பேரு. அவன் எனக்கு பழக்கமானான். தூத்துக்குடி பையன் அவன். அவன் இங்க சென்னையில தங்கி படிச்சான் அவன். அப்ப எங்களுக்குள்ள ஒரு சின்ன நெருக்கம் ஆச்சு. அப்ப முதல் நாங்க 2 பேரும் சுற்றுலா பொருட்காட்சி போட்டிருந்தாங்க இங்க தீவித்திடல்ல. அப்போ அங்க நாங்க போறோம். தீவித்திடலுக்கு போறோம். அங்க ஜாலியா அந்த பெரிய அப்பளம் வாங்கினோம். 2 பேரும் ஊட்டிக்கிட்டு சாப்பிட்டு இருக்கும்போது அவன் ஒரு முத்தம் கொடுத்தா. அதுதான் என்ன இன்னைக்கு மறக்க முடியாத முத்தம். அப்போ ஒரு ஒரு சிறு பறக்க, அது நீங்க சொன்ன மாதிரிதான். அவன் அவ்வளோ கும்பல் நிறைய இருக்கிறாங்க. நானும் ஃபேன் ஷர்ட், அவனும் ஃபேன் ஷர்ட். அவன் கொடுத்த போது அப்படின்னா நினைப்பாங்க பாக்குறவங்க. அந்த பாருங்க என்னையே வெக்கப்பட வைக்கிறாங்க. 51 வயசுல சொல்லி எனக்கே ஒரு இல்ல உண்மை அதுதான் சொல்லிடலாம். எனக்கு அது டெய்லியும் கிடைக்குது. இல்ல நான் ஃபர்ஸ்ட் கேக்குறேன், கேமராமேன் பையெல்லாம் வெயிட் பண்ணிட்டே இருக்கான். அண்ணா இத மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி ஒண்ணு கேளு சொல்லிடுவாங்கன்னு. என்ன ராஜேஷ் காத்து தானே பாருங்க. அடிக்கிற மழையில எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஓகே. சோ வந்துட்டே இருக்கும் போது நாங்க பேசிட்டே இருந்தோம். அப்ப சேர் போட்டு வெளியே எங்க பால்கனில உட்காந்துட்டே இருந்தோம். எனக்கு வந்து ஒர்க் கொடுத்துட்டே இருந்தாங்க. இது பண்ணி சாப்பிடலாம், இது பண்ணி சாப்பிடலாம், நல்லா இருக்கும். அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டே இருக்கேன். கிச்சன்ல வந்து சடனா எனக்கு ஒரு கிஸ் கொடுத்ததுங்க. அது என் லைஃப்ல மறக்க முடியாதது. எல்லா திருநங்கை லைஃப்ல நடக்கிற ஒரு காமனான ஒரு விஷயம் அந்த யாசகம் வாங்குறது, அந்த பாலியல் தொழில் பண்றது, இது எல்லாமே இங்க மேக்சிமம் நிறைய பேரால கடந்து போக முடியல. இந்த பாலியல், இந்த தொழில், இந்த யாசகம் கேட்கறது எனக்கு வந்து கோமதி பார்வையில இருந்தும் சனா பார்வையில இருந்தும் இருவேறு கருத்துக்களை நான் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா நீங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை நூற்றாண்டு 50 ஆண்டு காலம் வாழ்க்கையை பார்த்துட்டீங்க. திருநங்கையோட ஒரு யதார்த்தம் தெரியும். நிறைய பேர்கிட்ட பழகி இருப்பீங்க. ஏன் இப்படி இருக்கீன்ற ஒரு கேள்வி இருக்கும், ஒரு கோபம் இருக்கும். மேக்சிமம் ஒரு அப்ப ஒரு அந்த காலத்துல ஒரு கட்டுக்கோப்பான ஒரு சூழ்நிலை. இப்போ வந்து சனா இருக்கிற காலகட்டங்கள் வேற. மீடியாக்கள் நிறைய வந்துருச்சு, தொழில்நுட்பங்கள் நிறைய வந்துருச்சு, நிறைய தெரிஞ்சுட்டோம். இன்ஸ்டால, பேஸ்புக்ல, ட்விட்டர்ல நிறைய படிச்சுட்டோம். ஒரு புரிதல் இருக்குல்ல. ஸோ உங்களுடைய காலகட்டங்கள்ல ஏன்னா என்னுடைய 15 வயசுலயே ஒரு டிவி அந்த அளவுக்கு கிடையாது, போன் அந்த அளவுக்கு கிடையாது. நான் காலேஜ் படிக்கும்போது நான் போன் ஒரு விஷயம் பாக்குறேன். இப்ப எனக்குமே அது புதுமையான விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்க பார்வையில் அது அப்ப வந்து போட்டீங்க போட்ட மாதிரிங்க. இந்த சனிக்கிழமை வருவாங்க அந்த கடைக்காரங்க எல்லாம், இந்த வாரத்துல தான் வருவாங்க, இந்த வாரத்துல கொடுக்கணும். இப்போ சனிக்கிழமை ஒரு ஏரியாவுக்கு போவாங்க, திங்கக்கிழமை ஒரு ஏரியாவுக்கு போவாங்க, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு கிழமை போவாங்க. அப்ப அங்க பேசிக்கிற இன்னைக்கு பொட்டைங்க வர டேட்டா சில்லறை வச்சுக்கோங்க, அவங்களுக்குள்ளேயே சில்லறையா தான் கொடுக்க முடியும். அப்பெல்லாம் வந்து ₹1 யாசகம் அந்த நாள். இப்பதான் ₹10 கொடுக்குறாங்க. பெரிய காசு. அப்போ ₹1 தான் கொடுப்பாங்க. 50 பைசா கொடுத்த காலம் எல்லாம் கூட இருக்கு. ஆனா அதையும் ஒரு கணக்கு தவறாம வாங்கிட்டு வந்து அதுல பொருளாதாரம் அந்த பைசா வச்சு அவங்க வாழ்க்கையை நடத்திக்கிட்டாங்க. அப்போ வந்து யாரும் அப்போ வந்து திருநங்கைகள் கம்மி. இப்போ சென்னையில நிறைய ஆயிட்டாங்க. அப்புறம் எங்கேயோ ஒருத்தரை தான் பார்க்க முடியும், ரொம்ப ரேரு. இப்போ நம்ம சாதாரண ஒரு ரிக்ஷால போகும்போது தெருவுக்கு 4 பேர் கடை யாசகம் கேட்டுக்கிறாங்க. அப்பெல்லாம் அவங்களை அதிகமா பார்க்க முடியாது. அப்பெல்லாம் வந்து இந்த பொங்கல் விழா வந்ததுன்னா ஒரு 5-6 பேர் ஒண்ணு சேர்ந்துக்கின்னு வீடு வீடா போயிட்டு ஒரு கூடை வச்சுட்டு ஒரு பாட்டு படிப்பாங்க. அந்த கூடையில பணம் போடுவாங்க. அதை எடுத்துன்னு வந்து சாயங்காலம் எல்லாரும் 4 பேரும் பிரிச்சுப்பாங்க. அந்த மாதிரி குரூப் எல்லாம் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் இல்ல, தனித்தனியா கடைக்கு போறவங்க தான் இருக்கிறாங்க. தனித்தனியா கடைக்கு போறவங்க கிட்ட கூட
யாசகம் வாங்கிட்டு அதுல யாரு வீட்டுல இருக்கிறாங்களோ அதுல ஒரு சின்ன பைசா அந்த வீட்டுக்கு சாப்பாட்டு பைசா, வீட்டு பைசான்னு கொடுக்க வேண்டியதை வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்னைய காலகட்டத்துல. உங்களுடைய தொடர் வேலைகளுக்கு மத்தியில எங்களுடைய நிலையத்துக்கு வந்து இப்படி ஒரு நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி கோமதி. சந்தோஷம். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.